பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய வஜிஃபாவை தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு செல்வத்திற்காகவும் சரி, அதே மாதிரி கடன் அடைக்கிறதுக்காகவும், நல்ல வருமானம் வேலை கிடைப்பதற்காகவும், இன்னும் வருமானத்தில் பரக்கத் இருப்பதற்காகவும் வஜிஃபாக்கள் கேட்குறீங்க. இது மிக மிக சிறந்த வஜிஃபாவாக இருக்கும். இதை ஓதி பாருங்க, உங்களுக்கு அதனுடைய மாற்றம் தெரியும். ஏன்னா அல்லாஹ்விடத்துல செல்வத்தை பெற வேண்டும் என்றால் எதை சொல்லி அவனிடத்துல பெறணுமோ அந்த வார்த்தைகள் கொண்டதுதான் இதெல்லாம். இந்த வஜிஃபா தான் பலருக்கும் செல்வத்தை தந்ததாகவும் இருக்கு. அந்த வஜிஃபா தான் யா அல்லாஹு யா ரஸாகு யா கனியு. இதுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் 3 இஸ்ம் இருக்குது. முதல்ல என்ன இருக்குது? யா அல்லாஹு இருக்குது. யா அல்லாஹுன்னு என்னது? அல்லாஹுவை நம்ம அழைக்கக்கூடிய பெயர்களில் இந்த பெயருக்கு நமக்கு அர்த்தமே தெரியாது. அல்லாஹு மறைவாக வச்சுருக்கான். இதை சொல்லி தான் நம்ம அல்லாஹுவை பொதுவாக அழைக்கிறோம். அல்லாஹுவை பார்த்தீங்கன்னா 99 இஸ்முகள் நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருந்தாலும், சொல்லி கொடுக்கப்படாத பல இஸ்முகள் குரான்லேயும் துவாக்கள்லேயும் திக்ருகள்லேயும் இன்னும் பார்த்தீங்கன்னா ஹதீஸ்கள்லேயும் இருந்தாலும் சரி, அல்லாஹு தன்னை கூப்பிட்றதுக்குன்னு தேர்ந்தெடுத்தது 2 வார்த்தை தான். ஒன்று அல்லாஹு, இன்னொன்று ரப்பு. இந்த 2 தான் அல்லாஹுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால பார்த்தீங்கன்னா இதை கொண்டு நம்ம வேற யாரையுமே அழைக்க முடியாது. அதனால அவனுக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய வார்த்தையான அல்லாஹு. இந்த அல்லாஹுல என்ன இருக்குன்னு சொல்லும் போது இஸ்மி அஹ்லம் இருக்கு. எல்லா திருநாமத்தையும் இதுக்குள்ள அடக்கிட முடியும். தெரிஞ்ச தெரியாத அனைத்து திருநாமத்தையும் உள்ளடக்கிய வார்த்தை தான் இந்த அல்லாஹு. இதை சொல்வது அவனுடைய எல்லா இஸ்மை கொண்டு அவனை அழைப்பதற்கு சமமாகும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ முதல் இஸ்மி யா அல்லாஹு, 2வது இஸ்மி யா ரஸாகு. உணவும் ரிசுக்கு தான், செல்வமும் ரிசுக்கு தான், வருமானமும் ரிசுக்கு தான், நம்முடைய வாழ்வாதாரமும் ரிசுக்கு தான். அப்போ அல்லாஹ் இடத்துல ரிசுக்கை கேட்பதற்கு ரஸாகு, ரிசுக்கு அளிப்பவனே அப்படின்னு சொல்லிட்டு ஓதுறோம். கடைசியா கனியு. கனியுன்னு என்னது? செல்வந்தன்னு அர்த்தம். அல்லாஹ் இடத்துல நம்ம செல்வத்தை கேட்கும் போது யார்கிட்ட நம்ம செல்வத்தை கேட்போம்? செல்வம் இருக்கிறவங்கள்ட்ட தானே கேட்க முடியும். அப்போ ஒரு செல்வந்தன் இடத்துல தான் செல்வத்தை கேட்க முடியும். பணக்காரன் இடத்துல தான் காசை கேட்க முடியும். அந்த மாதிரி அந்த விஷயத்தை கொண்டுள்ளவனே நீதான். எனக்கு செல்வம் வேணும், அந்த செல்வத்தை கொண்டுள்ளவனே நீதான், நீயே செல்வந்தனாக இருக்கிறாய், என்னை செல்வந்தனாக ஆக்குன்னு சொல்லிட்டு நம்ம இதை ஓதுறோம். இப்போ இது 3மே பார்த்தீங்கன்னா அல்லாஹுடைய இஸ்மு தான். இந்த 3ஐயும் சேர்த்து 313 முறை ஓதிக்கொள்ளுங்க. இந்த 313 முறை ஓதுறதுக்கு முன்னாடி முதல்ல 3 தடவை சின்னதா உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது சலவாத் ஓதிட்டு இதை ஓதிட்டு, அதுக்கப்புறம் கடைசியாக 3 தடவை சலவாத் ஓதிட்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய தேவை என்னவோ அதை கேளுங்க. அவசர பண தேவை இருந்தாலும் இதை ஓதலாம். இல்லை எனக்கு ஒரு பெரிய தேவை இனிமேல் வரப்போகுது, நான் கல்யாணம் வச்சுருக்கேன், அதுக்கு செலவு இருக்குது, நான் கடனுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொன்னால் அல்லாஹ்விடத்துல துவா செய்யுங்க. அல்லாஹ் காணாத புறத்துலேருந்து உங்களுக்கு காசை ஏற்படுத்தி கொடுப்பான். அப்படி இல்லை எனக்கு ஒரு சொந்த வீடு வேணும், நல்ல வசதி வேணும், ஒரு நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய வேலைக்கு எனக்கு என்னுடைய கணவரோ இல்லை என்னுடைய பிள்ளைகளோ வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டா இதை வளமையாக ஓதிவாங்க. இதை கொஞ்ச நாள் ஓதி பார்த்தீங்கன்னாவே உங்கள் வாழ்க்கையில் ரிசுக்கு அபிவிருத்தி அதிகமாகிறதையும் செல்வம் அதிகமாகிறதையும் நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். அவனை எதை சொல்லி அழைத்தாலும் அதை கொடுப்பதே அவன் விரும்புகிறான் அல்லாஹு. அதனால் அவனை செல்வந்தன் அழைக்கிறதன் மூலமாக, ரிசுக்கை அளிப்பவன் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பதன் மூலமாக அந்த ரிசுக்கையும் அந்த செல்வத்தையும் நீங்கள் நிச்சயமாக பெற்றுக்கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக ஓதி பாருங்க. நிறைய பேர் கமெண்ட்டில் செல்வத்திற்காக தான் துவா செய்ய சொல்கிறீங்க. சிலர் குடும்பம் பிரிஞ்சிருக்கு சேர்ந்துருக்கணும் அப்படிங்கிறதுக்காக துவா செய்ய சொல்கிறீங்க. அல்லாஹ் உங்களுக்கு எல்லாருக்குமே ஒற்றுமையை கொடுப்பானாக, நிரப்பமான பரக்கத்தையும் செல்வத்தையும் தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். உங்கள் துவால என்னையும் சேர்த்திக்கொள்ளுங்க. இந்த மாதிரி தினமுமே ஒரு சின்ன வீடியோவில் பலன் தரக்கூடிய அமல்களை இலகுவாக சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். ஓத தெரியாதவங்க கூட ஓதுற மாதிரி. அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நம்ம தினமும் போடக்கூடிய வீடியோக்களை பார்த்துவாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் அமல் செய்கிறதுக்கு. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கோ ஹைப்பும் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. நம்ம வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறவங்க அந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.